மணிமேகலை, இது உள்ள எடுத்து வைமா. சரி அத்தை. இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? ஓ, தாலிய பாத்துக்கிட்டு இருக்கியா? என்னடா இது, தாலி இவ்வளவு அழகா இருக்கே, நம்ம கழுத்துல தொங்க வேண்டியது இன்னொருத்தி கழுத்துல தொங்க போதேன்னு யோசிச்சுட்டு இருக்கியா? இல்ல அத்தை, நான் வேற யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படி என்னடி யோசிச்சுட்டு இருக்க? நான் உன் கல்யாணத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன், நீ என்ன வேற யாரையோ பத்தி யோசிச்சுட்டு இருக்க? அத்தை, இந்த தாலி ஏன் கழுத்துல தொங்குறத விட கங்கா கழுத்துல தொங்குறதா ரொம்ப பொருத்தமா. விட்டு அவங்க கல்யாணத்தை நீயே முடிச்சிட போல இருக்க. அத்தை, அவங்க 2 பேரையும் பக்கத்துல வச்சு பாக்கும்போது என் மனசு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அடியே விவரம் கெட்டவளே, வந்தது உன் கல்யாண விஷயமா, நீ ஏன் அடுத்தவ கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்க? அத்தை, அடுத்தவங்க இல்ல அத்தை, கலெக்டர் மாமாவும் கங்காவும் தான் வாழ போறாங்க. ஏண்டி, நான் உனக்காக எடுக்கிற முயற்சியில வீணா போயிடும் போல இருக்க. அத்தை, இனிமேல் நீங்க எந்த முயற்சி பண்ணாலும் அது வீண் தான். கங்கா கல்யாணத்தை யாராலையும் மாத்த முடியாது. அப்படியா? நான் மாத்துறேன்டி. ஐயா, ஐயா! என்னம்மா, என்ன இளவஞ்சி, என்ன? எனக்கு இந்த வீட்ல அநியாயம் நடக்குது. உனக்கு அநியாயமா? யாரு பண்றா? நாச்சியார் அத்தை தான். நாச்சியாரா? என்ன மாமியார் கொடுமையா? அப்படி இருந்தாதான் தாங்கிக்குவேனே. வேற என்ன, பீரோ சாவியை புடுங்கிட்டாளா? அப்படி பண்ணிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். வேற என்னம்மா சொல்லு. எனக்குன்னு மாசம் மாசம் தென்னந்தோப்புல வருமானம் வந்துட்டு இருந்துச்சுல்ல, அது இனிமே வராதான். எதுக்கா? ஐயா, நீங்க தெரிஞ்சுதான் கேக்குறீங்களா இல்ல தெரியாம கேக்குறீங்களா? உண்மையிலேயே தெரியாதும்மா. இத்தனை நாளா எனக்கு வந்துட்டு இருந்த வருமானத்தை அந்த கங்காவுக்கு அடுத்த மாசத்துல இருந்து போற மாதிரி அத்தை திருப்பி விட்டாங்க. கங்காவுக்கா? எதுக்கு? அந்த கங்காக்கு கல்யாணம் நடக்க போகுதுல, அதுக்கு சீதனமா அத்தை பேர்ல இருக்கிற அந்த சொத்தை அவளுக்கு எழுதி கொடுக்க போறாங்களாம். ஐயா, சமையல முடிச்சிட்டேன், சாப்பிட வாங்கய்யா. சரி, உட்காருமா, உட்காருமா. உன் மருமக உன் பேர்ல புகார் கொடுக்கறா. புகாரா? ஏதோ இவளுக்கு வந்த வருமானத்தை எடுத்து கங்காவுக்கு கொடுக்க போறியா? உன் பேர்ல இருக்கிற தென்னந்தோப்ப கங்காவுக்கு எழுதி வைக்க போறியா? அதுவாயா? அது ஒண்ணும் இல்லையா, எனக்குன்னு சீதனமா கொடுத்த தென்னந்தோப்பு இருக்கு இல்லையா, அதுல வர்ற வருமானம் நம்ம வீட்டுக்கு வருதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா. இல்லங்கய்யா, நம்ம வீட்டுல செல்லமா வளர்ந்தவ இளவஞ்சி. அவளுக்கு தேவைன்னு எதையுமே வாயை திறந்து கேட்க மாட்டா, ஆனா அதே சமயம் அடுத்தவங்களுக்கும் கொடுக்க மாட்டா. அவளுக்கு செலவுக்கு இருக்கட்டுமேனு அதுல வர வருமானத்தை அவளுக்கு கொடுக்க ஏற்பாடு பண்ணேன். இப்போ என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது, அதான் தாய் வீட்டு சீதனமா அந்த தென்னந்தோப்ப தனிப்பட்ட முறையில நான் கங்காவுக்கு கொடுக்க ஏற்பாடு பண்ணேன். இத நான் உங்ககிட்ட சொல்லிட்டு செய்யலான்னு தான் இருந்தேன். இதை எதுக்குமா என்கிட்ட சொல்லிக்கிட்டு? இவ்வளவு நாள் இளவஞ்சி கொடுத்திய என்கிட்ட சொல்லிட்டா செஞ்ச? உன் பொண்ணுக்கு நீ கொடுக்குற, இதுல ஒண்ணும் தப்பு இல்லம்மா. ஐயா, அப்போ மாசம் மாசம் என் வருமானம் போச்சுல்ல? உனக்கு எதுக்குமா தனி வருமானம்? நம்ம குடும்பத்துக்கு நிறைய வருமானம் வருது. உனக்கு எவ்வளவு செலவுக்கு வேணுமோ எடுத்துக்க. அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு பழையபடி அந்த சொத்து தான் வேணும். சரிம்மா. நாச்சியா, ஐயா, கங்காவுக்கு கொடுக்கணும்னு நினைச்சியே, அது எத்தனை ஏக்கர் இருக்கும்? 5.5 ஏக்கருங்க. சரி, அது இளவஞ்சிக்கே இருக்கட்டும். சரிங்க ஐயா. நான் உனக்கு 11 ஏக்கர் எழுதி கொடுக்கறேன், அத கங்காவுக்கு கொடுத்துரு. சரிங்க. ஐயோ, 11 ஏக்கரா? அதெல்லாம் வேணாம், நீங்க இந்த சொத்தையே கொடுத்துருங்க. பாத்தீங்களாயா, கங்காவுக்கு இந்த வீட்ல இருந்து எதுவுமே போக கூடாது, அதான் இவளோட எண்ணமே. இப்பதானே 5 ஏக்கர் கொடுங்கன்னு சொன்னேன். எங்க ஐயா 2 மடங்கா குடுத்துருவாரோன்னு உனக்கு ஆத்திரம். இங்க பாருடி, ஐயா சொன்ன 11 ஏக்கர்
உனக்கு கிடைக்காது. இந்த மாதிரி சின்ன விஷயத்துல எல்லாம் கெட்ட பேர் வாங்கிக்காத. உங்க அம்மா மாதிரி வாழ கத்துக்கோ. போ, போய் வேலையை பாரு. போ போ. ஐயா, நீங்க சாப்பிட வாங்க ஐயா. நாச்சியா, நீ எனக்கு மனைவியா கிடைச்சது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. சுப்புலட்சுமி இதை கேட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? ஐயா, சுப்புலட்சுமி யாரியா? வேற யாரும் இல்லையே. ஏன் தங்கச்சியா? ஏன் பொண்ணு கல்யாணம், தாய் வீட்டு சீதனமா நான் ஏன் சீதனத்தை கொடுக்கறேன். வாங்க சாப்பிடலாம். வாங்க. ஏங்க, எல்லாத்தையும் கேட்டீங்களா? எல்லாத்தையும் கேட்டுட்டு தாண்டி இருந்தேன். ஏங்க, வா என்ன கொள்கட்டியா வச்சிருந்தீங்க? ஐயா கிட்ட வந்து பேச வேண்டியதானே? எல்லாத்தையும் நானே பேசி கிட்ட பேர் வாங்கிக்கணுமா? ஏங்க, இந்த அத்தை என்னமோ தான் பெத்த பொண்ணாட்டம் தாய் வீட்டு சீதனமா எனக்கு சேர வேண்டிய சொத்தை அந்த கங்காக்கு கொடுக்க போறாங்கன்னு ஐயா கிட்ட போய் சொன்னா அவரும் அத்தை செஞ்சது சரிதானே கங்காக்கு ஆதரவா பேசுறாரு. அது தெரிஞ்ச விஷயம் தானே. என்னைக்குமே அந்த சுப்புலட்சுமி குடும்பத்துக்கு தான் ஐயா ஆதரவா பேசுவாரு. உன் விஷயத்துல ஆதரவா பேசுவார்னு நினைச்சது அது உன்னோட தப்பு. சரிங்க, இது பாருங்க, இந்த சொத்து கங்காக்கு போக கூடாது. ஏங்க, ஐயா கை நாட்டு வச்ச பத்திரம் நம்ம கிட்ட இருக்குல்ல, அத வச்சு நம்ம பேருக்கு மாத்திட்டா குறுக்கு புத்திக்காரனுக்கு அறிவு மட்டன்னு சொல்லுவாங்க. அது உன் விஷயத்துல சரியா போச்சு. ஐயாவோட கைரேகை அவரு பேர்ல இருக்கிற சொத்தை நம்ம பேருக்கு மாத்திரக்கு தான் உதவும். அம்மாவோட தென்னந்தோப்புக்கு என்ன பண்றது? அம்மாவோட கைரேகை வேணும். ஆமா. என்ன நீ யோசிக்கிறத பார்த்தா அம்மாவோட கைரேகை எடுப்பு போல இருக்கு. அம்மா ஐயா மாதிரி இல்ல. அம்மா தூக்கத்திலையும் கூட உஷாரா இருக்கும். வேற ஏதாவது நல்லதா யோசி. இப்ப எனக்கு பசிக்கு சோத்த போடு வா. யோசிக்கிறேன். அத்தையோட கைரேகையும் எடுக்கிறேன். இளவஞ்சி, இளவஞ்சி, வாக்கா. நாச்சியாரம்மா இல்லையே? அத்தை வீட்ல இல்லக்கா, அதான் போன் பண்ணி வர சொன்னேன். வா, நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சொல்லு. புலம்பாத வாக்கா. என்ன மாட்டிக்கிட்டு வா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. புலம்பாம பேசாம வாக்கா. வா. என்ன இளவஞ்சி, என்ன அவசரமா வர சொன்ன? என்ன விஷயம்? அக்கா, உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும்க்கா. அதுவும் இப்பவே ஆகணும். கொஞ்சம் தாமதமானாலும் என் சொத்தெல்லாம் போயிடும்க்கா. அதுக்கு நீ தான்க்கா உதவி பண்ணணும். சொல்லு இளவஞ்சி, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன். உட்காரு. உனக்கு பட்டு புடவை எடுத்து வச்சிருக்கேன். உட்காரு. பட்டு புடவையா? ஆமாக்கா. எங்க? இந்த பாரு. என்ன இளவஞ்சி, நீ கட்டின பழைய புடவையை கொடுத்துட்டு புதுசா எடுத்து கொடுத்த மாதிரி பேசுறிய? இல்லக்கா, புதுசா எடுத்து கொடுக்கலன்னு நினைச்சேன். காலையில எந்த கடையும் திறக்கல. இந்த புடவை நான் 2 தடவை தான் கட்டியிருக்கேன். பரவாயில்ல பரவாயில்ல. உனக்கு எனக்கு என்ன பெரிய வித்தியாசம்? நீ கட்டின புடவையை நான் கட்டலாம், நான் கட்டின புடவையை நீ கட்டலாம். அக்கா, முதல்ல அந்த தலகாணி எடுங்க. தலகாணி என்னத்துக்கு? எடுங்கக்கா. சரி, டா குடி. பரவாயில்ல, பழைய புடவையா இருந்தாலும் நல்லாதான் இருக்கு. வெளியில பொறுப்பு கட்டிக்கலாம். அக்கா, இந்தக்கா 10,000 ரூபாய் அட்வான்ஸா வச்சுக்க. இளவஞ்சி, இது ஒண்ணு கனவு இல்லையே. விளையாடாதக்கா, இன்னும் நான் உனக்கு எவ்வளவோ செய்யணும்னு இருக்கேன். உனக்கு தெரியுமா, உனக்கு நான் ரெட்டை விட சங்கிலி எடுத்து தரலான்னு இருக்கேன். இளவஞ்சி, நான் கண்ணாடி முன்னாடி நிக்கும் போதெல்லாம் ரெட்டோட செயலு என் மனசுக்குள்ளேயே வந்து நிக்கும். பவுனு விக்கிற வேலையில ரெட்டோட செயலுக்கெல்லாம் ஆசைப்பட முடியுமா? கவலைப்படாதீங்கக்கா, உங்க ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். அக்கா, நகை கடைக்கு கூட்டிட்டு போறேன். உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ல நீங்க எடுத்துக்கோங்க. எப்படி கடைக்கு போலாம் சொல்லு? எப்ப போலாம்? பணம் வேணுமேக்கா. பணம் வந்ததும் போலாம். என்னடி இப்படி சொல்ற? உன்கிட்ட இல்லாத பணமா? அதான் தென்னந்தோப்புல இருந்து மாசம் மாசம் 50,000 ரூபாய் வருது இல்ல?
அது இனிமே கனவுதான்க்கா. என்னடி சொல்ற? அத்தை பேர்ல அந்த தோப்பு இருந்துச்சு, அந்த வருமானம் எனக்கு வந்துச்சு. இப்போ அத கங்காவுக்கு சீதனமா கொடுக்க போறாங்களா? வருமானம் நமக்கா வரும்? ஐயோ, உன் கை செலவுக்கு கூட பணம் இருக்காது. அதுக்குதான்க்கா நான் உன்னை வர சொன்னேன். நான் என்னடி செய்ய முடியும்? நீ ஒண்ணும் செய்ய வேணாக்கா, ஒண்ணுமே செய்ய வேணாம். ஒரு சின்ன வேலைதான். என்னன்னு சொல்லு. நான் ஆஸ்பத்திரியில ஐயாவோட கை நாட்டை எடுத்தல, அதே மாதிரி நீ நாச்சியாரத்த கை நாட்டை எடுக்கணும். என்னடி சொல்ற? என் புருஷனோட வாழ்றது உனக்கு பிடிக்கலையா? என் புள்ள குட்டிகளோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? வேண்டாம், உன் சங்கத்தை எனக்கு வேண்டாம். ஐயோ, பயப்படாதக்கா. அத்தையோட கை நாட்டை எடுக்கிறது ரொம்ப சுலபம். எப்படி சுலபம்? நான் உங்க கட்ட வரல புடிச்சேன்னு வச்சுக்க, என் கையையே உடைச்சிருவாங்கடி. ஐயோ இல்லக்கா, நீ பயப்படாத. நீ எப்போ அத்தைக்கு உடம்பு பிடிச்சு விடுவேல, அப்போ அத்தை நல்லா தூங்குவாங்க. நான் ஐயா கிட்ட கை நாட்டு எடுத்த மாதிரி நீ அத்தை கிட்ட கை நாட்டு எடுத்துரு. வாக்கா வா. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நாச்சியத்தை உங்க கழுத்து பிடிச்சு நடிச்சாங்கன்னு சொன்னல, அப்ப வேணா பதறி போயிட்டு உனக்கு இந்த கதைன்னா என் நிலைமை நினைச்சு பாரு. எனக்கு தூக்கல தொங்க சொல்றியா? உன் சங்கத்தை பேருக்கு வேண்டாம், ஆள விடு. உனக்கு ரெட்டை விட செயின் வேணுமா வேணாமா? ஒத்த உடம்பு வேண்டாம், ரெட்ட உடம்பு வேண்டாம், ஆள விடு. இருக்கா இது பாரு, கை நிறைய பணம் இருக்கு. பயந்துட்டு இருந்தா அனுபவிக்க முடியாதுக்கா. இந்த பணத்தை அனுபவிக்கிறதுக்கு நான் உயிரோட இருக்க வேண்டாமா? நான் சிரத்தை கை நாட்டு எடுத்தா நான் எங்க இருந்து உயிரோட இருக்கிறது? ஒண்ணு வேண்டாம். இந்த புடவையில நீயே வச்சுக்க, எல்லாத்தையும் நீயே வச்சுக்க, நீயே அனுபவி. ஆத்தா, குலதெய்வத்துக்கு முதல்ல பொங்கல் வைக்கணும். கையா ஆத்தி, நான் பண்ண மாட்டேன். போ போ, ரெட்டை விட செயின் வேணாங்கிறியா? நீ திரும்பி வருவ, எனக்கு தெரியும். போ. என்ன மேஸ்திரி, இன்னும் எத்தனை நாள்ல வேலையை முடிக்க போறீங்க? இன்னும் ஒரு வாரத்துல முடிஞ்சிடுங்க. யோசனை பண்ணாதீங்க, ஆள் வேணும்னா எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க, ஆனா சீக்கிரம் வேலையை முடிங்க. சரி போங்க. அப்பா சாப்பிடுங்க. ஆமா, முருகா சார், இதை எடுத்துட்டு போ. எங்கம்மா அம்மாவை காணோம்? எங்க போயிருக்காங்கன்னு கேளுங்க. ஆயக்குடிக்கு போயிருக்காங்க, கங்கா கல்யாணத்துக்கு வேலை பாக்குறதுக்காக. இவ்வளவு நாள் அண்ணன் செஞ்சுக்கிட்டு இருந்தான், இப்போ உங்க அம்மாவை செய்ய ஆரம்பிச்சிட்டாளா? கழுத கட்டா குட்டிச்சவர். அப்பா, இந்த கங்காவுக்காக நாம சம்பாதிச்ச சொத்தெல்லாம் தண்ணியா போகுது. இந்த ஜெயச்சந்திரன் என்ன பண்ண போறா தெரியுமா? தெரியுமா, அந்த சுப்புலட்சுமி குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் துணிமணி எடுத்து கொடுக்க போறான். அந்த கங்காவுக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்க போறான் உன் அண்ணன். ஏப்பா, ஒரு நாளாவது எனக்கு எனக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்திருப்பானா? இல்ல என் வீட்டுக்காருக்கு செயின் மாதிரி தான் போட்டிருப்பானா? கங்காக்கு கார் வாங்கி கொடுக்கறானா? ஏன் எனக்கு வாங்கி கொடுக்கலாம்ல? ஏன்னா இப்படி காசை கரியாக்குறானோ? ஆள் ஆளுக்கு இப்படி அள்ளி கொடுக்கறத பார்த்தா என் வயிறு எரியுதுப்பா. இளவஞ்சி, கங்கா கல்யாணத்தை நிறுத்துறது மட்டும்தான் நம்ம சிந்தனைய செயலுமா இருக்கணும். இதெல்லாம் சில்லற விஷயமா? இதுல போய் கவனம் செலுத்திக்கிட்டு உன் நேரத்தையும் சக்தியையும் தயவு செஞ்சு வீணாக்கிறாத. அப்படி இருக்க முடியலப்பா. அவ கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் இழந்துருவோம் போல இருக்கே. முதல்ல பரம்பரை நகை போச்சு, இப்போ தென்னந்தோப்பு போகுது. எது ஆத்தோரமா இருக்க அந்த தோப்பா? அது எப்படிமா போகும்? ஏன் பராமரிப்புல எல்லாம் இருக்குது. முந்தானத்து கூட கணக்கு பிள்ளை கிட்ட 50,000 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சேனே. வந்துச்சு, ஆனா அத கடைசி வருமானம். இனிமே அதுல வர வருமானம் எல்லாம் அந்த கங்காவுக்கு தானா? கங்காவுக்கு தாய் வீட்டு சீதனமா அத்தை அதை கொடுக்க போறாங்களாம். ஏமா, இதெல்லாம் நடக்கிற காரியமா? சொத்து வேணா நாச்சியா பேர்ல இருக்கலாம், ஆனா அதை பராமரிக்கிறது நான். என்ன மீறி சொத்து கங்காவுக்கு போயிருமா? இல்ல அந்த தோப்புல வேற யாராவது தான் கால் வச்சிட முடியுமா? இளவஞ்சி, பத்திரத்துல இருக்கிற பேர் வேணா மாறலாம், ஆனா சொத்து நம்ம கையில தான் இருக்கும். அதுல இருந்து வர்ற வருமானம் உனக்கு மட்டும்தான் சொந்தம். அப்பா இல்ல வேணாமா? இளவஞ்சி, சொத்து உன் கைய விட்டு போகுன்ற கவலை உனக்கு வேணாமா? அப்பா நான் பாத்துக்கிறேன். இந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சு, அந்த சுப்புலட்சுமி குடும்பம் இங்க வேறொன்றிடும். விடவே கூடாதுமா. ஐயாவுக்கு இன்னொரு குடும்பம் இருந்ததா அடுத்த தலைமுறைக்கு கூட தெரியக்கூடாதுமா. நாச்சியா குடும்பம் மட்டும்தான் இங்க நிலைச்சு நிக்கணும்.
இளவஞ்சி, என்ன விலை வேணாலும் கொடுத்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறம்மா. மா, இன்னும் சமையல் முடியலையா? ஏய், பாத்துட்டு தானே இருக்கு. இப்பதானே காய் நறுக்கிறோம். அதுக்குள்ள என்ன அவசரம்? பசிக்குதுமா. கொஞ்ச நேரம் பொறு. ஆமா, சாரு எங்கடி? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காமா. அம்மா, பெரியம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆ? பெரியம்மா, வாங்க வாங்க வாங்க. நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியுமே. எப்படி ஜோசியம் பாத்தியா? நான் பார்க்கல. காலையில காக்கா கத்துச்சு, நீங்க வருவீங்கன்னு அக்கா சொன்னாங்க. ஓ. கரெக்டா வந்துட்டீங்க. அக்கா கலெக்டருக்கு படிக்கிறா, ஆனா காலையில காக்கா ஜோசியம் பாக்குறா. ஏய், என்ன படிச்சாலும் சரி, எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, நம்ம பழக்க வழக்கங்கள் மாறாது. நம்ம சொந்தங்களை நினைவுபடுத்துறதுக்காக காக்கா அடிக்கடி கத்துது. அக்கா வாங்கக்கா. நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன் பெரியமா. ஐயா எங்க இருக்காரு? உள்ளதான் இருக்காரு. ஆ. அக்கா, நான் சமையல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சாப்பிட்டுட்டு தான் போனோம். சரி, அது இருக்கட்டும். நீ கங்காவுக்கு தாய் வீட்டு சீதனமா என்ன கொடுக்க போற? என்கிட்ட என்னக்கா இருக்கு? என் அன்பை தவிர என் பிள்ளைங்களுக்கு நான் கொடுக்க என்கிட்ட ஒண்ணுமே இல்லக்கா. அம்மா, நீ அப்பப்ப சொல்லுவியே நாங்க 3 பேரும் தான் உன் சொத்துன்னு. நான் வேணா அக்கா கூட போயிட்டுமா? சுப்பு, நீ வேற மாதிரி பதில் சொல்லுவேன்னு நினைச்சேன். என்னக்கா சொல்றீங்க? நீ அடிக்கடி என்கிட்ட சொல்லுவியே, அக்கா நீங்களும் கங்காவுக்கு அம்மாதான்னு, நீங்களே தாய் வீட்டு சீதனத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன். அக்கா, என்ன மன்னிச்சிருங்கக்கா. நான் ஒரு முட்டாள். நீ முட்டாள் தாண்டி. புத்திசாலியா இருந்திருந்தா ஐயா வீட்டு சொத்துல பாதி உன் வீட்டுல இருந்திருக்கும். கங்கா, இங்க வாடா. என்ன பெரியமா? கங்கா, இந்த இத வச்சுக்கோ. என்ன பெரியமா அது? பாரேன். பெரியமா, இது உங்க பேர்ல இருக்கிற தென்னந்தோப்பு. ஆமாண்டா, உனக்கு நானும் சுப்புலட்சுமியும் கொடுக்கற தாய் வீட்டு சீதனம்.